எதுக்கு பணத்தை மாட்டிட்டு இங்க வந்துறீங்க? இப்போ அங்க குறைஞ்சபட்சமாக 1500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வழங்கப்படுவதாக இந்த முறை கூட எதிர்க்கட்சி நிக்காத காலத்தில் கூட 1500 ரூபாய் கொடுப்பதாக முக்கிய கட்சிகள் அறிவித்து போயிட்டு இருக்குது. அது கூட கொடுக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த பணமாலையை அணிந்து வந்திருக்கிறாயா. முக்கிய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சி தான் அங்க நிக்குது. மற்ற வெளி மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நிறைய நிக்குது. ஸோ அவர்கள் என்ன பண்ண வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது அந்த வார்டுக்குள்ள இருக்கிற 50 100 கொடுத்து அவங்க அதையும் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஸோ இவங்க பெரிய அளவுக்கு பண்றதுனால பணம் இல்லாமல் மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயகமா அவங்களுக்கு சுதந்திரமா முக்கிய கட்சிகள் அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இந்த தேர்தல் நடத்த வேண்டும். ஏன்னா போன முறையெல்லாம் எத்தனையோ ஈரோடு இடைத்தேர்தலுடைய விதிமுறைகள்லாம் மீறப்பட்டதாக எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறது, இன்னும் குறைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பணமாலையுடன் தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். பணப்பட்டுவாடா சொல்லுவீங்களா? ஆமா, பணப்பட்டுவாடா எல்லாமே தான். பணப்பட்டுவாடா அங்க அதிகார துஷ்பிரயோகம். ஏன்னா ஒரு சுயாட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட அவர் எந்த கட்சியை சாராதவர், தமிழா பாண்டியன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய மனுவில் சரியாக பூர்த்தி செய்யாத மனுவுக்கு கூட 2 மணி நேரம் அந்த அதிகாரி நாங்க சொல்றோம், சார் ஐயா இவ்வளவு விடுபட்டு இது இருக்கு, அந்த விடுபட்டு இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் ஒரு 52 தேர்தல் நின்று இருக்க மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதா, எடப்பாடியார், அண்ணன் ஸ்டாலின் அண்ணா அவர்களுடைய இது அன்புமணி, விஜயகாந்த் தொகுதியெல்லாம் நான் போட்டிட்டு இருக்கேன். பல முக்கியமான தொகுதியிலேயே நான் போட்டிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் ஏத்துறது இல்லைன்னு சொன்னேன். அந்த மனுவையும் யார் அதிகாரியுடைய அமைச்சர் பணப்பட்டுவாடா செய்து அங்க புகார் கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் அன்னைக்கு இதுக்காக வந்துட்டேன் சார். அதாவது அந்த மனு ரிஜெக்ட் பண்ணும்போது நான் விலகல் கடிதம் கொடுத்திருக்கேன். அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ காலதாமதங்கள் குறைவா இருக்கிறது. சென்னை நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரணும். அந்த வழக்கு தொடர்ந்தால் அதுக்கு காலதாமதம் வேணும். அதனால என்னன்னா அதுக்காக நான் அன்னைக்கு மறுநாள் சின்ன ஒதுக்கிய மறுநாள் நான் இங்க சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அடைறேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க தலைமை தேர்தலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதனுடைய அட்ரஸ் வாங்கிட்டு இதில் அட்டாச் பண்ணி கொடுங்க, உங்க மனையை ஏற்றுக்கொள்ளப்படுது. என்னுடைய இந்த பணமாலையில் ஒரு 50,000 ரூபாய் கிட்ட குறைந்தபட்சம் இருக்கிறது. இதன் மூலியமாக மக்கள் பணப்பட்டுவாடையை தடுக்க வேண்டும். காவல்துறைகள் எல்லாமே தன் கடமையை ஆற்றுவதில்லை. அந்த பகுதியில் அரசு ஊழியர்களும் அந்த பகுதியில் ஆற்றுவதில்லை. இந்த ஊழலுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் அதற்கு எனக்கு பல விதத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் பல மிரட்டல்களை அதிகாரிகள் மூலமாக என் வீடு வரைக்கும் என் அலுவலகம் வரைக்கும் பல காரணத்தை சொல்லி அப்பா அம்மாவை எல்லாம் மிரட்டுகிறார்கள். அதில் ஒரு காரணமும் இருக்கிறது. அதையும் உள்துறை செயலாளரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து இன்று கொடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்றதுக்காக வந்திருக்கேன் சார்.